மார்ச் மாதம் 26ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக என்று மொழிந்த அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆராதன 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 ஆவியானவரே, உமக்கு ஆராதன அப்பா. அப்பா உம்முடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் மீண்டும் ஒரு விசையாக தகப்பனே இதோ இந்த நேரத்திலே உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த இந்த இரவு நேரத்தில் நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து உம்முடைய பாத படியிலே நீயே சரணாகதி என்று வந்துள்ள ஒவ்வொருவரும் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளின் முழுவதும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி. எங்கள் போக்கில வரத்தில் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லாவித நன்மை தனங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் விரும்புகிற துதி பலி எமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நொறுங்கிய உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்றவரே அப்பா. நொறுங்கிய நெஞ்சத்தோடு அப்பா நீரே தஞ்சமென வந்துள்ள ஒவ்வொருவரையும் தகப்பனே உம்முடைய பாத படியிலே தனித்தனியாய் பெயர் பெயராய் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததால் மாத்திரம் தகப்பனே ராஜா நாங்கள் நிர்மூலமாகாமல் நிலைத்து இந்நாள் வரை தகப்பனே உமக்கு சாட்சியுள்ளவர்களாக அப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டுகிறோம் அப்பா. உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே அப்பா, இன்று எங்களோடு கூட இருக்கிறவராக வாழ்கிறவராக இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை தண்டவிட்டு வணங்குகிறோம் தகப்பனே. நம்முடைய பாத படியை பற்றி கொள்கிறோம் அப்பா. எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் ஒருபோதும் எங்களை விட்டு கொடுக்காத தேவன் அப்பா. எங்கள் கரம் பிடித்து நடத்து, எங்கள் காலை தள்ளாட விடாத தேவன் தகப்பனே ராஜா. எதிரிகளுக்கு கண் முன்பாக ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு அப்பா விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே அப்பா. எல்லாவித ஆசீர்வாதங்களாக நிரப்புகிறவரே, இரட்டை தனியா நன்மைகளை எங்களுக்கு கொடுக்கிறவரே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்கள் குடும்பங்களை நிரப்புகிறவரே, உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. எங்கள் கால் கல்லில் மோதாதபடி தகப்பட ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி தப்புவித்து எல்லாவித ஆபத்துகளிலிருந்து எங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லாவித சாத்தானின் போராட்டங்களில் இருந்து தகப்பன இந்த உள்ளக பிரமாண காரியங்களை எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து அரவணைத்து அன்பு செய்து, என் மகனே மகளே நீர் என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று எங்களுக்கு நீர் ஆசீர்வாதங்களை கொடுத்து வாக்கு தத்தங்களை கொடுத்து வார்த்தைகளால் பேசி அரவணைத்து அன்பு செய்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவுடைய பேரன்பு, இரக்கம், தயவு மகா பெரியது தகப்பன ராஜா. நீர் மாத்திரம் இல்லைனா எங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தூசிக்கும் துரும்புக்கும் ஒப்பான பாவிகளாய் இருந்த போது கூட எங்களை தேடி வந்தீரே அப்பா. எங்களை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து எங்கள் பாவங்களை மன்னித்து கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி தகப்பனே ராஜா. இதோ இந்த நேரத்தில் நம்முடைய பாதப்படியில் அமர வைத்திருக்கிறதே, உமக்கு நன்றியப்பா, 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 நன்றி தகப்பனே. உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேளுங்கள் என்று நீர் அழைப்பு விடுக்கிற உம்முடைய வார்த்தைக்கு ஏற்ப தகப்பனே எங்கள் இதயத்தின் வேதனைகள் அப்பா, எங்கள் இதயத்தை கட்டுப்பட்டுள்ள எல்லாவித கண்ணீர்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பிள்ளைகளை குறித்தான கவலைகள் அப்பா, இந்த உள்ளக பிரமாண கவலைகள் எல்லாவற்றையும் உடைய பாத படியிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய குரலை அப்பா நீர் எங்களோடு கூட பேச போகிற குரலை கேட்பதற்காக நாங்கள் தகப்பன நம்முடைய பாத படியில வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன் அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு இம்மட்டுமா எங்களை நடத்தினது போது கிருபை ஆண்டவரே. இனி வரும் காலங்களை நடத்த போகிறவரும் நீர் தகப்பன எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்று ஆபிரகாமோடு பேசினவரே, இன்று எங்களோடு கூட நீர் பேசுவீராக தகப்பனே ராஜா. அப்போ ஆபிரகாமுக்கு 95 வயதான போது கூட தகப்பனே ராஜா அவரோடு கூட உடன்படிக்கை செய்திரே தகப்பனே ராஜா. அப்ப அவரோடு கூட பேசினரே தகப்பனே ராஜா. நான் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு பணிந்து நடு மாசற்றவனாய் இரு என்று தகப்பனே ராஜா நீர் ஆபிரகாமுக்கு மாசற்றவனாய் வாழ அவருக்கு தகப்பனே ராஜா அழைப்பு விடுத்தீரப்பா. உனக்கும் எனக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்திக் கொள்வேன், உன்னை மிகப்பெரிய இனமாக பருக செய்வேன் என்றீரே தகப்பனே ராஜா. அப்போது ஆபிரகாம் உம்மை பணிந்து நீர் அவரோடு கூட பேசின போது உம்மை தண்டனிட்டு பணிந்து வணங்கினாரே தகப்பனே ராஜா. அப்பா தகப்பனே அவரும் கூட தகப்பனே உன்னோடு நான் செய்து கொள்ள உடன்படிக்கை எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவா என்று
அப்பா அவருக்கு நீர் வாக்கு கொடுத்தீரப்பா, அந்த வாக்கை நீர் நிறைவேற்றி நீர் தகப்பனே ராஜா. அவருடைய பெயரை கூட தகப்பனே ஆபிராம் என்ற பெயரை நீர் ஆபிரகாம் என்று தகப்பனே ராஜா ஆசீர்வதித்து பல்லுகி பெருக செய்திரப்பா. பல நாடுகளை அவருக்கு நீர் கொடுத்தீரே தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. என் தேவனீர் வாக்கு மாறாத தேவன் அப்பா, வாக்கு தத்தங்களின் தேவன் தகப்பனே ராஜா. அப்பா நீர் கொடுத்த வாக்குகள் ஒன்றென்றும் உயிர் உள்ளதப்பா. இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளனும் கூர்மையான நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற எல்ஷடாய், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் தகப்பனே ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், வெட்டு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களை பழுகி பெருக செய்கிற தேவன் நீர் அப்பா. எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லாவித தடைகளையும் அப்பா நீர் முறியடிக்கிறீரே தகப்பனே, எமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. தலைமுறை தலைமுறையாக அப்பா எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படியாய் கூட எங்களை எந்த ஒரு தீங்குக்கும் அணுகாதபடி எங்களை ஆசீர்வதித்து அரவணைத்து அன்பு செய்து நடத்துகிற பேர் அன்புக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. இன்றைய நற்செய்தியில கூட தகப்பனே ராஜா, யூதர்கள் இயேசுவின் வார்த்தைகளுக்காக அப்பா அவரிடம் அப்பா வாதிடுகிறார்களே தகப்பனே ராஜா. இயேசு யூதர்களே அப்பா, நீங்க என்றுமே சாக மாட்டீர்கள், இயேசுவின் வார்த்தைகளை கடைபிடித்தால் நீங்கள் என்றுமே சாக மாட்டீர்கள் என்று அப்பா அவர்கள் சொல்லும் போது தகப்பனே, இயேசுவே அவர்கள் பழித்துரைத்தார்கள் அப்பா, கல்லால் எறிந்தார்கள் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உம்மை கல்லால் எறிந்தவர்களையும் கூட, உம்மை கசையடிக்கு உட்பட்டவர்களையும் கூட, உம்மை சிலுவையில் அறைந்தவர்களையும் கூட இறுதி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக கொடுத்து இயேசுவே அப்பா தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்களை மன்னியும் என்று எங்களுக்கு மன்னிப்பை போதித்து சென்றீரப்பா. அப்படியாய் கூட தகப்பனை, எங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லாவித மனிதர்களையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அப்பா. எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக சூது செய்கிற ஒவ்வொருவரும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சதி செய்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றவரே. அப்பா எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லாவித சத்துருவின் கிரிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே முறியடிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இன்னும் இந்த இணைப்பில் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக உம்மிட வேண்டுதல் செய்கிறார்களோ அவருடைய எல்லா தேவைகளையும் உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறேன். உடைய ஆணி பாய்ந்த கரை எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு மீதும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வீடுகளை சுற்றிலும் ரத்தத்தால முத்திரிடுகிறோம், பிள்ளைகளை முத்திரிடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வீடுகளில் ஒவ்வொரு பொருட்கள் மீது முத்திரிடுகிறோம், வாகனங்களிலே முத்திரிடுகிறோம் ஆண்டவரே. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. சத்துருக்கு எங்கள் குடும்பத்தின் மீது அதிகாரம் இல்லை, எங்கள் பிள்ளைகள் மீது அதிகாரம் இல்லை, எங்களுடைய வேலைகளின் மீது அதிகாரம் இல்லை ஆண்டவரே. அப்பா நீர் அப்பா நீர் ஏற்படுத்தின சரீரம் ஆண்டவரே, எங்கள் உடலின் மீது அப்பா தகப்பனை நோய்க்கு அதிகாரம் இல்லை தகப்பனை ராஜா. அப்பா எங்கள் உடல் நீர் வாழும் ஆலயம் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. அதை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, தூய்மையாய் வைத்துக்கொள்ள ஆவியானவரே, அக்கினி மயமானவரே, ஜோதி மயமானவரே, எங்கள் குடும்பங்களை நிரப்புவீராக அப்பா, இறங்குவீராக ஆண்டவரே. நன்றியப்பா. ஆவியானவர் வரும்போது எல்லா குறைவுல நிறைவாகும் ஆண்டவரே. மாறாதவைகள் மாற்றும் தகப்பனே ராஜா. நீர் அப்படியாய் கூட எங்கள் குடும்பங்களில் ஆளுகை செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தகப்பனே நன்றி. ஆவியானவரே நன்றி தகப்பனே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, மீண்டும் ஒரு விசை கூட எங்கள் குடும்பங்களில் நிரப்புவீராக தகப்பனே ராஜா. நோயாளிகள் ஒவ்வொருவரும் கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நீர் தகப்பனே ராஜா. அப்பா மருந்தோ மாத்திரையோ இல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையால நீ சுகம் எடுக்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா, ஒவ்வொரு நோயாளிகளும் சுகம் அடைவார்கள் ஆண்டவரே. சுகம் பலம் அவர்களுக்குள்ள கடந்து வருவதாக. நோயாளிகள் ஒவ்வொரு போதும் இயேசு கிறிஸ்து விலைமதிக்க முடியாத ரத்தத்தை அவருடைய நிச்சயம் தலை முதல் உள்ளம் கால் வரை தசை நாடி நரம்பு எலும்பு மச்சைகளிலே சிந்தனைகளை முத்திரிடுகிற ஆண்டவரே. பலவிதமான தகப்படைஞ்ச போராட்டங்களுக்கு மத்தியிலே வருகிற நோய்கள், மன அழுத்தங்கள் ஆண்டவரே. இந்த மன அழுத்தத்தின் விளைவாக வருகிற கேன்சர் நோய்களை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற அப்பா. இதோ இந்த கால கட்டங்களிலே கேன்சர் பல விதங்களிலே அப்பா, பலவாறான உருவங்களிலே அப்பா, பலவித பிள்ளைகளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது அப்பா. உடைய விலைமதிக்க முடியாத ரத்தம் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட, குழந்தைகளுக்கு கூட தகப்பனே ராஜா. அப்பா இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திர விடுதலை ஆண்டவர். இந்த நோய்கள் எல்லாம் மாறணும். பாவத்தினால் வந்த நோய்கள் அப்பா, நீங்காத வழி வழியாய் வருகிற நோய்கள் அப்பா.
அப்பா மாறுவதாக. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த சர்க்கரை நோய், பிபி அப்பா, எல்லா வித நோய்கள் தக்கப்பட ராஜா, தொண்டை வலிகள், தலைவலிகள் அப்பா, நரம்பு பிரச்சனைகள் அப்பா, எலும்பு மச்சைகளில் இருக்கிற வலிகள், கை கால் வலிகள் தகப்பனே, வயிற்றிலே பலவிதமான வலிகள், வேதனைகள் அப்பா அப்பா, எல்லாவற்றையும் விட கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க அப்பா. சுகம் பெல்லம் அவர்களுக்குள்ள கடந்து போவதற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. வேலை இல்லாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, எங்களுடைய தேசத்திலே இந்த போர்களையும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த போர்களின் காலகட்டத்திலே தகப்பனே, எத்தனையோ பேர் பலவிதமான பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க அப்பா. எங்களுடைய தேசத்தில் இருந்த தகப்பனே ராஜா, அந்த தேசத்தில் இருக்கிற இஸ்ரேல் தேசம், அமெரிக்கா, ஈரான் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் பாதுகாப்பாய் வந்தடைய அப்பா, நீர் அவர்களுக்கு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. அவருடைய பெற்றோர்கள் அப்பா, எத்தனையோ வேதனைகளோடு கண்ணீர்களோடு என் பின்னை சென்றானே, எந்தவித சூழ்நிலையாக இருக்கிறாரோ என்று தெரிய முடியாத அளவுக்கு அப்பா, பலவிதமான இன்னல்களின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மருத்துவமனைகளிலும் கூட தகப்பனை குண்டு வீழ்ச்சிகளால் பலவிதமான உயிர்கள் பாதிக்கப்பட்டு கொடுக்கிறது அப்பா. காணாமல் போன ஒரு ஆடையை தேடி போன தெய்வம் ஆண்டவரே, எத்தனையோ உயிர்கள் அப்பா, நீர் உம்முடைய விலைமதிக்க முடியாத ரத்தத்தை கொடுத்து மீட்ட அப்பா, எத்தனையோ உயிர்கள் பறிக்கப்படுகிறது தகப்பனே. இரக்கம் பாராட்டுங்க. அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த போர்கள் வேணா ஆண்டவரே, நிறுத்தப்படணும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இன்னுமாய் கூட திருமணம் ஆகாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க தகப்பனே. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இரவு முழுதும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல உறக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, பலவிதமான போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற, போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குறிப்பாக இளையோர் இளம்பெண்கள் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவருடைய விலைமதிக்க முடியாத ரத்தத்தை ஊற்றி அவளை பரிசுத்தப்படுத்தி கல்லாலான இதயங்களை தசியான இதயமாக மாற்றி அவளுக்கு இதிலிருந்து விடுதலை கொடுக்க போய் நம்முடைய கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமைக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி கொடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஜெப தேவனையில் ஏற்று அப்பா, எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஜெயமாக மாற்றப்படும் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.